ஆனால் அவன் தடுப்பணை தான் கட்டினான். அது என்ன மாதிரி நீர் மேலாண்மை? ஒரு பசுமாட்டிடம் கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விடுவோம். பசு தன் கண்ணுக்குட்டிக்கு பால் கறக்கிறோம் என்றுதான் கறக்கிறது. அது திரும்பி பார்க்க விடாமல் அதற்கு முன்னாடி வைக்கோலை போடுவோம், புல்லை போடுவோம், அது தின்று கொண்டிருக்கும். கண்ணுக்குட்டியை விடுவோம், அது மாறிலை முட்டின பிறகு நம் கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது என்று அது பாலை சுரக்க ஆரம்பிக்கும். நாம் கறந்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பிறகு அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவோம். கொஞ்சம் மாறுகளை பாலை மிச்சம் வைத்து விட்டு கண்ணுக்குட்டிக்கு. இதே முறையைத்தான் பாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியவன் நம்முடைய பாட்டன். இந்த முறையை கண்டுபிடித்தவன். இங்கே ஓடி வருகிற நதியை தனக்கு வேண்டிய அளவுக்கு ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், இந்த தாங்கள் ஏந்த இப்படி நீரை தேக்கிக் கொண்டு மறுபடி கண்ணுக்குட்டி தாயிடத்திலே பால் குடிக்க விட்டதை போல நதியை தாய் கடலிடத்திலே, கடலம்மாவிடத்திலே சேரவிட வேண்டும். அப்படி தனக்கு வேண்டிய நீரை பேரணை கட்டி தேக்கிக் கொள்ளாமல் ஒரு தடுப்பணை கட்டி தேக்கி அதை மேலேறி தனக்கு தேவை போக மீதியை தாயிடத்திலே ஒப்படைத்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அதனால் தான் அவன் இன்று வரை போற்றப்படுகிறான். நம்முடைய